இரு இரு ரிசல்ட் வரும் பறக்காத. இப்பதானே எல்லாரும் ட்ரை பண்ணுவாவ. ஐயோ எனக்கு அப்படியே தலைலாம் கிருகிருன்னு சுத்திட்டு ஒரு படியா வருதம்மா. இப்படி பயப்படுற ஆள் அன்னைக்கு அந்த வாய் பேசிச்சு. ஆமா அது வேற வாய், இது நாரவாய். சீக்கிரம் பார்த்து சொல்லுலா. இவன் இந்தாங்க காஃபி ரெடி. ரிசல்ட் பார்த்துட்டீங்களா இல்லையா? பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ மணி 9-10 மணி ஆகுது, இப்பதான் காப்பி தாரியே. காப்பியாவது இப்ப தரமேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. என்ன வீட்டுல ஒன்றும் செய்யல. எங்க அம்மா தண்ணியை கொண்டு போய் அடுப்பக்கரையில வையின்னா நானும் வச்சுட்டேன். ஆளை காணும் இன்னும் எங்க போனான்னு வேற தெரியல. அது ஒன்றும் இல்லை, இந்த முட்டை கிளவியாச்சு இருக்குல்ல, அது ரொம்ப சீரியஸாக கிடக்குதான். அதான் அதை பார்க்க அவ்வளோ ஓடிருப்பாவுன்னு நினைக்கேன். எங்கள் அம்மா அப்பா எல்லா காலையிலையும் அங்கே தான் போனாவ. 4 நாளாக கடந்து பாடு பார்க்கலாமே. ஐயா அப்படியா? ஆமாம், நம்மலாம் டூருக்கு போயிட்டோம்ல, அதனால தான் நமக்கு விஷயம் தெரியல. சிச்சோ அந்த பாட்டிக்கு யாருமே இல்லைல்ல. ஐயோ பையன் கூட வெளிநாட்டில் இருக்காருன்னு பாவலா. ஆமாம், அதான் எல்லாரும் பார்க்க போயிருப்பாவளா இருக்கும். சந்தி எனக்கு ரிசல்ட் வந்துட்டான்னு பார்த்து சொல்லி போகும்போதே எனக்கு அதில் தான் பயமாக இருக்குது. இரு இரு இருந்தா வந்துடும் இப்போ வந்துடும். சின்ன பொண்ணு வந்துட்டு. இப்போ எவ்வளோ மார்க்கு? இப்போ சின்ன பொண்ணு 311 மார்க்கு பே. 311? பாஸா? பாஸ் தான். எம்மா அது போதும்ப்பா எனக்கு. இப்போ சின்ன பொண்ணு சோசியல் சயின்ஸ்ல என்னத்துக்கு போய் 42 மார்க் எடுத்திருக்க? அதனால என்னன்னு கதை எழுதி விடலாம் தெரியுமா? சோசியல்லாம் அழகா மார்க் வாங்கலாம், அதுல போய் 42 மார்க் எடுத்திருக்கீ. இப்போ உனக்கு அறிவு இருக்கா? இப்போ சோனி எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கெல்லாம் போர் அடித்தாலே நான் பரிசு எழுத மாட்டேன் தெரியுமா? என் பாட்டுக்கு மூடி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் எழுத போர் அடிச்சதுன்னா. வேற பக்கமாக கதை எழுதணும்னா கடுப்பாக இருக்கும்ல, அதனால தான் நான் எழுதலை. அட கிறுக்கி, கூறுகட்ட கிறுக்கியா இருப்பா போல இருக்க இவா. இப்போ சும்மா இருங்கவே, பாஸ் ஆனால் எனக்கெல்லாம் போதும், அவ்வளோதான். பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதுவேன், அதுக்கப்புறம் என் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன், அவ்வளோதான். நான் பரீட்சை எனக்கு தெரிஞ்சாலுமே பாதி கொஸ்டினுக்கு ஓகே போதும், இதுக்கு மேலே கடந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நினச்சி கூட நான் எழுதாமல் எத்தனை நாள் இருந்திருக்கேன் தெரியுமா? நீலாம் அங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைவ சின்ன பொண்ணு. நீலாம் வேற லோகத்துக்கு போக வேண்டியவா, தெரியாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. இப்போ சும்மா கிண்டல் பண்ணாதீங்கவே. எனக்கெல்லாம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் செய்யே முடியேன். நான் எல்லாத்துலேயுமே எப்பயும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. மூஞ்ச பேரு பரிசு எழுதுறதுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா எழுத மாட்டாளாம் பைத்தியகாரி. எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு, உனக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவை நீ யூஸ் பண்ண மாட்டேங்க மென்டல். விட்டு இந்த மார்க் வச்சு நான் அவிச்சு தண்ணியாக குடிக்க போகிறோம். சும்மா வெளியே சொல்கிறதுக்கு சும்மா ஒரு மார்க்கு, பாஸாக ஃபெயிலாக அவ்வளோதானே. நான் பாஸ் ஆகிட்டேன் இப்போ, அவ்வளோதான். இது ஒன்றும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இல்லையே. நம்ம நல்ல நாலேஜோட எதில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கோமோ அதில் நம்ம முன்னேறிட்டு போகிறது. சரிதான், நீ பணக்கார விட்டு பிள்ளை, உனக்கு எல்லாம் கிடைக்கும், அதனால இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. அப்படி இல்லை ஜோனி. இப்போ நல்ல மார்க் எடுத்தேன்னு வையா, ஒரு இன்ஜினியரிங் படி இல்லை அதை படி இதை படிம்பாங்க, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங் மாதிரி படிக்கணும்னு ஆசை. ஸோ அப்போ நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணுன்னா இதில் ரொம்ப மார்க் எடுக்கலாம்னு வையா, சரி இவ ஒன்றும் அவ்வளோ தேராது, இது எப்படி படிக்கணும்னு நினைக்குதோ அப்படி படிச்சுட்டு போட்ட ஒரு தையல் கிளாஸ் ஏதாவது ஒன்று சேர்த்து விட்றா அப்படின்ற மாதிரி மாறினாங்கன்னு வை. அப்போ நான் ஃபேஷனில் சேர்ந்துருவேன். நான் அப்படி இன்ட்ரெஸ்டில் அப்படி போயிடுவேன். அதனால தான் நான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை ஜோனி. கிறுக்கிலையும் கிறுக்கி லேசுப்பட்ட கிறுக்கில்ல நீ. நல்ல மூலக்காரி தான், சரியான ஆளதான் சின்ன பொண்ணு நீ. பிடிச்சதை சந்தோஷமாக செய்யணும், அவ்வளோதான். அப்ப ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு ஆளு ரெடி ஆகுது. யா 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 எம்மா நான் நல்லாதாம்மா எழுதியிருக்கேன். மார்க் எல்லாம் கம்மி ஆச்சுன்னா என்னைய திட்டாதம்மா, அடிக்காதம்மா ப்ளீஸ். இங்க பாரு, மார்க் வரலன்னா தோலை உரிச்சு போடுவேன். அம்மா சும்மா இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காத, என்கிட்ட சொல்லிட்டேன். இல்ல சஞ்சய் சீக்கிரம் பாருல. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், வர மாட்டேங்குதுல்ல. இல்ல சரணு, நீ உன் போன்ல கொஞ்சம் பார்க்கலாம்ல. எம்மா எனக்கு இவ மார்க் பாக்குற தைரியம்லாம் எனக்கு இல்ல. சஞ்சய் பார்த்து சொல்லட்டும் இரு. பிள்ளை நல்லா தான் படிப்பா, நீங்க சும்மா பயப்படாதீங்க. அவ எப்ப பார்த்தாலும் புக் எடுத்து வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பா தெரியுமா? எம்மா அவ புக் எடுத்து வச்சிருப்பா, ஆனா படிப்பாளா அதை சொல்லு. இல்ல அதெல்லாம் அவ படிப்பாளா, நீ சும்மா இரு. நானே பார்த்துருக்கேன், பாதி நேரம் புக்குக்குள்ள போனை வச்சு எந்த பிள்ளைக்காவது மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா, யாருக்காவது காதல் தூது அனுப்பிக்கிட்டு இருப்பா. இல்ல அப்படியா? ஏம்மா இல்லம்மா, நானும் அப்படி கிடையாது, வேற பிள்ளைகளுமா. நீ அவளுக்கு தூது அனுப்பிக்கிட்டு இருக்கியாக்கும். ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, சஞ்சய் சும்மா சொல்றாங்க. எத்தே அது மட்டும் இல்ல, அவ கூட படிக்க பிள்ளைய ஏதோ ஒரு பையனை அந்த பிள்ளை லவ் பண்ணுதுன்னு ஊரை விட்டே அனுப்பி வச்சிருக்கா. எல்லாம் அப்படி இல்லாம பண்ணிக்கிட்டு தெரியா? எம்மா நானும் எதுவும் பண்ணல, அந்த பிள்ளையா தான் போச்சு. இல்ல சஞ்சய் இங்க பாரு, ரிசல்ட் வந்துருச்சு. இரு, உனக்கு இப்ப மார்க் வரட்டும், அப்புறம் தான் இருக்கு ஒண்ணு என்ன பண்ணியன்னு பாரு. போனதுன்னெல்லாம் பிடிங்க அடுப்புக்குள்ள வைக்க. அடேப்பா 420 மார்க்கா? எம்மங்க பாரு, சஞ்சனா 420 மார்க் எடுத்திருக்கா. என்னது, நான் 420 மார்க்கா? ஏ சஞ்சனா சூப்பர் டி. இந்த வாண்டு இவ்வளவு மார்க் எடுக்க வாய்ப்பு இல்லையே, எப்படி இப்படி நடந்துச்சு? அதான் எடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பொறாம, அப்படிதானே சஞ்சனா? நான் தான் சொன்னேன்ல பிள்ளை அதெல்லாம் புக் எடுத்து வச்சு உட்காந்து படிப்பா, நான் தான் பார்த்துருக்கேன்னு. ஆமா சாரு, என்னாலே நம்ப முடியல.
இரு நான் இது அப்பாவுக்கு போன பண்ணி சொல்லிட்டு வரும்போது ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியே. சரி சரி போ போய் சொல்லு. ஏய் 460 மார்க் பாத்தியல்ல, நான் எப்படி மார்க் எடுத்திருக்கேன்னு. நான் எல்லாம் ஃபெயில் ஆயிருவேன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தியல்ல அப்பவே. இப்ப பாத்தியல சரணே. அது சும்மா விளையாட்டுக்கு சஞ்சனா. இருந்தாலும் என் தங்கச்சி இவ்வளவு மார்க் எடுத்திருக்க. இரு நானும் ஸ்டேட்டஸ்ல எடுத்து மார்க் போட்டு விடுறேன். வை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல எவ்வளவு மார்க்னு கேட்டுட்டு வரேன். பாரு இவ்வளவு நேரம் பயமா இருக்குன்னு நம்மள போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா இப்போ மார்க் வந்த உடனே ஆளு பறந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேத்தணும்ல, அதுக்கு தான் ஓடி இருப்பா. அம்மா சரண்யா சஞ்சய் நம்ம எப்ப வீட்டுக்கு போறது? சாயங்காலமா போவோமா? இருங்க, என்ன சாயங்காலமா கிளம்புறீங்க? ஆமையா வேற வீட்டுல ஆச்சி ஒத்தையில இருப்பாவ பத்தியா, அவியலுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அவிய ஒத்தையில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அடப்பாவ. நாங்கள் போனா கொஞ்சம் அவியலுக்கு நல்லா இருக்கும், அதான் போலான்னு பாக்கேன். ஒரு 2 நாளைக்கு இருங்க. இன்னும் நீங்களா இருந்தா என்ன ஜாலியா இருக்கு தெரியுமா வீடு. சஞ்சயும் சரண்யாவுமாவது விட்டுட்டு போங்க. அடேப்பா சரணத்தான அப்படி பேசுறது? ஏன் சரண்யா? என்கிட்டலாம் முன்னாடி எரிஞ்செரிஞ்சு உழுவியா, பேசவே முடியே. இப்ப நல்லா பேசுறிய இந்த லீவ்ல தான். நல்லா இருக்கியே, ஏன்னா இருன்னு வேற சொல்றீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. அது எங்க அம்மா ஒரே என்னை வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பாவ, அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் கூச்சப்பட்டுக்கிட்டு. இப்பதான் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே, இனிமே என்ன பேசுறதுக்கு. ஐயா போகும்போது இந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு தாயா போனோம். வேற அவிய ஆச்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளோட பார்த்தா தான் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருந்துட்டு இருந்தாப்புல. வேற நான் மட்டும் போனேன்னு வையன் அவளுக்கு வெறிச்சோடி தான் இருக்கும். இதுவெல்லாம் லீவ்ல கிடக்கும்போது தான் ஐயா ஆச்சி கூட கொஞ்சம் பேசி விளையாடி சிரிச்சுட்டு அடப்பாவே. வேற அது இங்க கிடந்தனா முடியாது பத்தியில, அதனாலதான் கூட்டிட்டு போலான்னு பாக்கேன். சும்மா இருங்க, வேணா சொல்லுங்க, நான் என்ன பைக் எடுத்துட்டு போய் அந்த ஆச்சி இங்க கூட்டு வந்துடுறேன். ஐயா வேண்டாம், அவிய அடுத்த இடத்துல வந்தா சரியா தூங்கிக்கிடா வேண்டாவ பாத்துக்க. நீங்கள் எல்லாம் வேணா லீவுக்கு அங்க வந்துருங்க. எப்படியும் சஞ்சனா அங்க வந்துருவல்ல, நீயும் வந்துரு. சரி அத்தை பாக்குறேன். நீங்க சாயங்காலம் தானே கிளம்புவீங்க, அதுக்கு முன்னாடி நான் பார்த்து சொல்றேன். சரியா. ஆமாம், எடுத்திருக்கிறது 311 மார்க்கு. இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். என்ன பேசுவ ஃப்ரெண்டு சரண் இருக்காம்ல, அந்த பையனோட தங்கச்சி சஞ்சனாவா, அந்த பிள்ளையும் 10th தான். அது மார்க் என்னன்னு கேளாம் சரண் கிட்டயா? ஆமா, அந்த பிள்ளை நம்பர் நமக்கு தெரியாதுல்ல, அவங்கிட்ட கேளு. சரி இரு கேட்டு பாக்கேன். அந்த பிள்ளைலாம் சரியான திமிரு பிடிச்சது தெரியுமா சின்ன பொண்ணு? ஆமாம், அதான் நமக்கு அப்பயே தெரியுமே. நான் அந்த சரண்யா பிள்ளையோட ஒரு மார்க்கு கூட எடுத்துட்டேன்னு அதை எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்து தெரியுமா என்கிட்ட. வர வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையோ? அதுவெல்லாம் பேசல, நானும் பேசல, என் பாட்டுக்கு இருந்துகிட்டேன் நானும். சரி வெறுத்து பேர்க்கொள்ள உனக்கு. ஆமா, எப்படா வீடு வந்து சேரன்னு இருந்துச்சு தெரியுமா. ஆனா அந்த சரண் பையனும் அந்த சஞ்சய் பையனும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க அத்தையா அவங்களும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேப்பா. இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க, போன் போகுது சரணுக்கு. சொல்லு சந்தியா. என்ன சரண் பிஸியா இருக்கியோ? இல்ல ரொம்ப பெரிய பிஸிலாம் ஒன்றும் இல்ல. நானே என் மச்சானே இப்பதான் கடைக்கு கிளம்பணும், அதான் போயிட்டு இருக்கும்போது உன் ஃபோன் வந்துச்சுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்லு. இல்ல இன்னைக்கு 10th ரிசல்ட்ல உங்க தங்கச்சியும் 10th தானே சொன்னா, அதான் மார்க் என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு போட்டேன். அதுவா, 460 மார்க் ஸ்டேட்டஸ் கூட வச்சிருந்தேனே, நீ பாக்கலையா? இப்ப அதுக்கு தான் எங்க அம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு பக்கத்து வீட்டுக்குலாம் கொடுக்கணும்னு வாங்குறதுக்கு நானும் மச்சாரம் போயிட்டு இருக்கோம். அப்படியா? நான் ஸ்டேட்டஸ் பார்க்கல பத்துக்க. 460 மார்க்கா? சூப்பர் சூப்பர். அப்பா அது 460 மார்க்கா? நல்லா படிக்குமோ? நல்லா படிக்காதுன்ற மாதிரிலாம் பேசிச்சு. கொஞ்சம் சும்மா இருக்க வேணாம், அப்படின்னா அந்த பக்கம் போய் பேசுறேன். போ தூர போ, அங்க போய் பேசு. மார்க் தெரிஞ்சிருச்சுல எங்களுக்கு தான். அப்ப எங்களுக்குலாம் ட்ரீட் இல்லையா? ட்ரீட் தானே, என்ன வேணும்னு சொல்லி வச்சிருவோம். அப்படி நேராவது வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம் சார். சரி சந்தியா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். என்ன இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு பத்துக்க, வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரி சரி. என்ன வேலை? சஞ்சனா மார்க் கேட்கறதுக்காக போட்டிருக்கா. சரி வா, வண்டியில ஏறி சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். மழை வர்றாப்புல வேற இருக்கு. சரி சின்ன பொண்ணு, அதை விட நீ மார்க் கம்மி ஆயிட்டியவே, அதான் எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. எப்ப சோனி, நானே வருத்தப்படல, நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? எனக்கும் இப்பதான்க்கா விஷயம் தெரியும். ஆமா, எனக்குமே உமா ஓடி வந்து சொல்ல போய் தான் தெரியும், இல்லாட்டின்னா தெரிஞ்சிருக்காது. நம்ம இப்படி விஷயம் தெரியாம இருந்திருக்கோமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஆமாக்கு இப்ப பால் ஊத்தியும் ஒன்னும் இதாவலாம் தேரலன்னு இன்னும் முவை இதுல உயிர் அடிச்சுட்டு நடக்குன்னு நினைக்கேன். உன் முவை வந்தா ஒன்னும் தேரும், இல்லைன்னா போய் சேரும்னு நினைக்கேன். ஆமா, கடந்து இப்படி கடந்து அழுந்திட்டு நடந்தா நல்லாவா இருக்கு. போய் சேர்ந்தாலே தேவலான்னு இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு. அப்பப்போ ஓடி வரும், குழம்பு செஞ்சா லட்சுமி, என்ன செஞ்சா ஏதி செஞ்சான்னு. நமக்கு எல்லாம் தலையெழுத்து, விதிபடி தான் நடக்கும். என்ன நடக்கணும்னு இருக்க நடக்கும். சரி, நீங்களெல்லாம் காலையில சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? நான் இன்னும் ஒன்றும் செய்யல. பிள்ளைகள் எல்லாம் பசியில கிடக்கும். நான் அப்பதான் பெரிய பொண்ணுகிட்ட ஒரு குடம் தண்ணி வாங்கிட்டு வந்தேன்.
சமைக்கிறதுக்கு ஒன்றும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் 2 கேனு தண்ணி வாங்கி வச்சிருக்காரு. என்னமோ அதிசயமா வீட்டில் தண்ணி இல்லைன்னு. எங்கள் வீட்டுக்காரர் அதை கூட செய்யலையே. நான் அதனால அந்த தண்ணி இருந்ததுனால அதை போட்டு ரவை தான் வீட்டில் கிடந்து அதை போட்டு காப்பியை போட்டு ரவையை கிண்டி வச்சு காப்பி போட்டு கொடுத்துட்டேன். காலையில் அவ்வளவும் சாப்பிட்டுருச்சுவேன். என் பிள்ளைகளுக்கு நான் இன்னும் ஒன்றும் இல்லை காப்பி போட்டு குடிங்களான்னு சொல்லிட்டு உடனே அதை குடிச்சு வேலை குடிக்கலையே தெரில. இனிமேல் தான் பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் வயிற்றுக்கு. மணி 10 கணம் இருக்கும்ல. மழை வேற வர மாதிரி பூராப்பா இருக்கு. ஆமாக்கா பாவம் பத்திராளி அக்கா வீட்லேயும் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அந்த கிளவியும் பாடு பார்த்துட்டு கிடக்கு. ஆமாம் நம்மளும் என்ன அப்பப்போ போய் வேணா பார்ப்போம். வேற என்ன பண்ணுறது? அதெல்லாம் தேடுறது இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தாக்கோ. கால் வேற உடஞ்சி போச்சா. கால் உடஞ்சுன்னா அதுவே பாதி இனிமேல் எப்படி எந்திரிச்சு நடக்க வாங்க போகலாம் செய்யும். கடையில் தான் கிடக்கணும். அது இன்னமும் அழுத்தம்தான். ஒருத்தர் எப்பயும் கூட இருந்து பார்க்கணும். அதான் எங்கள் அண்ணன் ஏதோ சொன்னோம்ல, அவிய சித்தி மோவெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டியாவன்னு. அது வந்தப்பறம் அது கொஞ்சம் பார்க்குமா இருக்கும் இருந்து இழிப்பாவ 4 நாளாகி உளுந்து ஆஸ்பத்திரியில் அடக்கும்போதே யாரும் வரல. இனிமே வந்து எங்கே பார்க்க போறாவ? நம்மளுக்கும் அங்கனே உட்கார்ந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட முடியாது. ஏன்னா அப்பப்போ ஓடி என்னவே பார்த்துக்கிடலாமே தவிர கூட இருந்து பார்த்துக்கிட முடியாதுல்ல. நமக்கும் புருஷன் பிள்ளைகளும் அவ்வளோ தூரம் கிடக்காவ. இவியலையும் பார்க்கணும் அங்கேயும் போய் பார்க்கணும்னா முடியாது. என்ன வேலையை முடிச்சுட்டு வேணா கொஞ்ச நேரம் வேணா போய் இருந்து பார்த்துட்டு வருவோம். ஆமாக்கு அப்படிதான் பண்ணணும்.